சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி. பண்டாய நான்வரில் எத்தனாவது மந்திரம்? மாணிக்க வாசகர் திருவடிவில் போற்றி திருவாசகம் போற்றி. 7வது மந்திர பொருள் எழுதுங்க. அதுதான் நிறைவு மந்திரமா? பிறவி நீங்குவதற்கு இறைவன் திருவடிகளை மனதில் கொண்டு ஞானத்தின் பயனாகிய இன்பமாய் சொற்களை கடந்த அனுபவமாய் குற்றமற்ற மாணிக்கம் போன்ற இறைவனது புகழை உரைத்து. எதில் புக்கிலே எழுதுறானா? எதில் எழுதுறான்? புக்கில் எழுதிக்கிட்டியா? ஏன் பேப்பர் வாங்குறா? அப்படி எழுதக்கூடாதுடா. அந்த புக்கு அந்த சாமி புக்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அந்த சொல்ல முடியாத பேரின்பத்தை அனுபவித்து மாணிக்கம் போன்ற இறைவனது புகழை சொல்லி வீடு வேறு ஆனவனே என போற்றி பிறப்பினை ஒழித்தேன். ஸ்கூலில் கவனிக்கிற அந்த பழக்கம் எனக்கு இன்னும் போக மாட்டுக்கு. பார்த்தீங்களா? எதில் எழுதுகிறான், என்ன பண்ணுறான்? இது வரைக்கும் அந்த மந்திரம் கொஞ்சம் 2 தடவை சொன்னதும் புரியுதான்னு பாருங்கள். பிறவி நீங்குவதற்காக நல்ல மருந்தாக இருக்கிற இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனசில் நான் வச்சுக்கிட்டேன். அது புரிஞ்சுதா? புரியலையா? ஞானத்தின் எல்லையாக இருக்கிறது பேரின்பம். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை அனுபவித்து குற்றமற்ற மாணிக்கம் போன்றவனது புகழை உரைத்து அந்த இறைவன்தான் வீடு பேராக இருக்கிறான் என அவனை துதித்து நான் என்னுடைய பிறவியை நீக்கி கொண்டேன். இப்போ மந்திரத்தை படிங்க. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசி. இங்கே ஒரு மணியின் வருது பாருங்க. இந்த மணி வார்த்தை தான் மாணிக்க வாசகர் வார்த்தை. மணிவாசகருங்கிற பேர் வர்றதுக்கு 2 இடத்துல காரணம் இருக்குது. இது ஒன்று, அந்த திருச்சதகத்தில் 26வது மந்திரத்தில் தான் இந்த வார்த்தை இருக்குது. மணி வார்த்தைங்கிறது அங்கே இருக்குது. வாக்குவன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. மந்திர அடிப்படையிலே பொருள் பார்க்கலாம். அந்த உரையாசிரியர் கொஞ்சம் சுற்றி விட்டுருக்கிறாரு. பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன். முதல் வரி எழுதுங்க. பெருந்துரையே என்று சொல்லி என் பிறவியை நீக்கி கொண்டேன். முதல் சிந்தனைக்குரிய வரி. பெருந்துரை என்று சொல்லுவதனால் நம்முடைய பிறவி போகுங்கிறார் மாணிக்க வாசகர். பிறவி அறுத்தேன். ஒரு தலத்தின் பெயரை சொல்வதனாலேயே பிறவியை அறுக்க முடியுமா என்றால், சைவ சித்தாந்தத்தின்படி இறைவன் சம்பந்தப்பட்ட எல்லாம் அருள். இந்த கருத்து உணரப்பட்டால் ஒரு தலத்தின் பெயரை சொல்லியே நம்ம பிறப்பை அறுக்கலாம். அப்பர் சுவாமிகள் பூந்துருத்தி என்பீராகில்
புலால் துருத்தி அப்படின்னு சொல்லி அறுக்கலாமேன்னு ஒரு இடத்துல பாடுறார். திருப்பூந்துருத்தின்னு சொன்னாலே பிறவி இல்லைன்னு அப்பரும் பாடுறாரு. ஆமாம், படித்தோம்ல. நல்லாரரே என நம்பினை நாசமே, இப்போ படித்தோம். திருநள்ளாறுன்னு சொன்னாலே வினை இல்லைங்கிறார். அப்படின்னா நம்ம அது புரியப்படணும். பஸ் ஸ்டாண்டில் திருநள்ளாறுன்னு கத்துறான். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா திருவண்ணாமலைன்னு கத்துறான். பெரிய பஸ் ஸ்டாண்டில் பக்கத்து மெட்ராஸ்லேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸு கத்துறான். அப்போ அவனெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவானா? அப்படி புரிஞ்சிடக்கூடாது. அதாவது ஒரு தலத்தின் பெயரை சொல்வதனால் வீடு பேறு என்பது, அந்த தலமே அந்த பெயரே என்னது இறைவன் தான் அப்படிங்கிற என்ன செய்யணும், உணர்வு வரணும். அந்த உணர்வு அதைத்தான், அது பெரியவங்களுக்கு இருந்தது, அது மாணிக்கவாசகர் சொல்கிறார். பெரியவங்களுக்கு இருந்தது, அதை மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். பெருந்துரையே என்று பிறப்பறுத்தே நல்ல மருந்தின் என் மனத்தடியே வைத்து. இங்கு மருந்து என்று சொன்னது அறியாமைக்கு மருந்து, அருள்தான் மருந்து. அருள்தான் மருந்துங்கிறதுனால தான் திருவடியை மனசில் வச்சேன்னாரு. இப்போ நாம் சைவ சித்தாந்தத்தில் மாயை கண்மம் மருந்துன்னு சொல்லுவோம். வையாபுரி ஐயா சொல்கிறாருன்னு சொல்லுவோம். அந்த மாயை கண்மத்தை எது தான் ஊட்டணும்? என்ன இப்படி எப்படி உட்காந்திங்கன்னா அப்போ எது தான் ஊட்டணும்? மறைப்பு சக்தி என்ற அருள் தான் ஊட்டணும். அப்போவும் அருள் தான். மருந்து இருந்ததுன்னா அதை எடுத்து சாப்பிட்ருவாங்களா எல்லாரும்? மருந்து மெடிக்கல் ஸ்டோரில் இருக்குங்கிறதுக்காக நம்ம எடுத்து சாப்பிட முடியுமா? அது எதை சாப்பிடணுங்கிறத சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமல்ல, டாக்டர் வேணுமல்ல. அது மாதிரி உயிருக்கு இதுதான் மருந்துனாலும் அந்த மருந்தை அந்த உயிருக்கு உயிர் பார்த்து கொடுக்கறதுக்கு யார் வேணும்? இறைவன் வேணும். அதனால் அருளையே மருந்துன்னு சொன்னார். ஊற்றவன் தீர்ப்பான் அப்படின்னு ஒரு திருக்குறளை ஏற்கனவே இந்த மருந்து அதிகாரத்திலேருந்து எடுத்து கொடுத்தோம். அது இதோட தொடர்புடையது. இறைவன் திருவடியை மனதில் வைத்தேன்னு சொன்னதுனால அதை நம்ம யோகமாக பார்க்கலாம். அடுத்து அந்த திருவாசகத்தினுடைய முதல் வரிக்கு போயிட்டோம். நான் அந்த மூல வரியை வச்சு தான் பொருள் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கடைசி 2 வரிக்கு பொருள் சொல்லிட்டேன். அடுத்தது பேசப்படுகின்ற பொருளுக்கு எல்லையாக இருப்பவன் இறைவன். அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா பதிஞானமாக இருப்பவன் என்று புரிந்து கொள்ளணும். பதிஞானமாக இருப்பவன். அடுத்தது பேச்சு இறந்தன்னு ஒரு வார்த்தை இருக்குது. பேச்சிறந்த மாசில் மணி. பேச்சிறந்த என்பதற்கு பசுபாச ஞானத்தை கடந்த என்று பொருள். மாசில் மணின்னா இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் பொருள். அந்த மணி என்பது குருவை குறிக்கும். மணி வார்த்தை என்பது இறைவனை புகழ்வதற்குரிய புகழ்ந்து கூறுகின்ற நூல்கள், திருப்பதிகங்கள், திருமுறைகள், அதெல்லாம் மணி வார்த்தை. அந்த பதிகங்களையே நான் பேசினேன்கிறார்.
பிறப்பறுத்தேன்னு சொல்கிறதுனால அதை நாம் பேரின்ப நிலையாக எடுத்துக்கிடுறோம். தலைப்பு என்னது இந்த மந்திரத்துக்கு? பிற்கால தலைப்பு எடுத்துக்கிடுறோம். இது பதிவாகுதான்னு பார்த்துக்கிடுங்க. ஏதோ கட் ஆயிட்டு இது பாருங்கண்ணா, பதிவாகுதான். திடீர்னு அந்த வயர் பிடுங்கிச்சு, ஏதோ தான். பதிவாகுதா? சரி, பதிவாகிட்டு தான் இருக்குது. இப்போ கட்டாச்சுது. சரி, இப்போ மந்திரத்தை பார்த்து பொருள் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இந்த மந்திரம் கொஞ்சம் வித்தியாசமான மந்திரங்க. பேசும் பொருளுக்கு இலக்கியதமா? பொருள் சொல்லுங்கள். உண்மை பொருளுக்கு எல்லையாக இறைவன் இருக்கிறான். இலக்கியதம்னா எல்லை இருக்கிறான். பேச்சிறந்த அந்த இறைவன் வார்த்தைகளை கடந்த இயல்பாகிய பாசங்களை நீங்கிய மணி போன்றவன். அதாவது குருவை குறிக்கிற வார்த்தை. மணி வார்த்தைன்னு என்ன அர்த்தம்னா, அந்த குருவை, அந்த இறைவனை பற்றிய வார்த்தைகளை, இதெல்லாம் பதிஞானம் சார்ந்த வார்த்தைகள். அந்த பதிஞானம் சார்ந்த வார்த்தைகளை எல்லாம் அது எதா இருக்குது? அருள் நூல்களாக இருக்கலாம், திருப்பதிகமாக இருக்கலாம். இவர் திருவாசகத்தை சொல்கிறாருன்னா அவருக்கு முந்தி இருந்த நூல்களை சொல்லலாம். அதையெல்லாம் நான் பேசினேன். வெறுமனே அதில் ஒரு நுட்பம் பாருங்கள். பேசி திருப்பெருந்திரையே என்று பிறப்பறுத்தேன். வெறுமனே ஊர் பேரை மட்டும் சொல்லலை. இறைவன் சார்ந்த நூல்கள், பதிஞானத்தால் பாடுபடுற நூல்களை பேசி தான் நான் அந்த ஊர் பேரையும் சொன்னேன்னு அர்த்தம். வெறுமனே ஊர் பேரை சொல்கிறதுனாலே என்னாக முடியாது? பிறவியை அறுத்து கொள்ள முடியாது. அதுவும் அதில் ஒரு உள்குறிப்பாக இருக்குது. நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து. இதில் இன்பம்ங்கிற வார்த்தை உரையில் இருக்குது. இன்பத்தை நம்ம குறிப்பாக எடுத்துக்கிடணும். பிறப்பில்லைங்கிறதுனால இன்பம்னு எடுக்கணும். குருவை குறிக்கிறதுனால இன்பம் எடுக்கலாம். பதிஞானத்தை குறிக்கிறதுனால இன்பம் எடுக்கலாம். இன்பங்கிறது அதில் வெளிப்படையாக இல்லை. ஆனால் அது உரை சொல்லும்போது வருகிறது. இதுக்கு முந்தின மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த பிறவி நீங்குதல் இருக்குதுங்க. காணுங்கரணங்களெல்லாம் பேரின்பமென பேணும் அடியார் பிறப்பகல. பிறப்பு இல்லைனாலே நம்ம அதை பேரின்பமாக பார்த்துக்கிடணும். அடுத்து நம்ம படிக்க வேண்டிய பதிகம் திருப்படை ஆட்சி. அது ஒரு வித்தியாசமான பதிகம். அடுத்த வகுப்பில் நம்ம அதை தொடங்கணும். கண்கள் இரண்டுங்கிற மந்திரம். அடுத்த மந்திரம் படிக்கலாம். நாளைக்கு பதிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு இருக்கணும். நாம் அங்கே இல்லை, இங்கே